Taste the Daily. ரஷ்யா உக்ரைன் இடையே அமைதியை திரும்ப கொண்டுவர அனைத்து வழிகளிலும் இந்தியா ஒத்துழைக்க தயார் என அதிபர் புதினிடம் பிரதமர் மோடி உறுதி. புதினுடன் தாம் பேசியதை வைத்து பார்க்கும்போது அமைதி சாத்தியமே என்றும் மாஸ்கோவில் பேட்டி. போர் அல்லது தீவிரவாத தாக்குதல்களில் ஏற்படும் உயிரிழப்புகள் மனதில் தாங்க முடியாத வலியை ஏற்படுத்துவதாக பிரதமர் மோடி கருத்து. அப்பாவி குழந்தைகள் கொல்லப்படும் போது ஏற்படும் வலி பற்றியும் புட்டினுடன் விரிவாக பேசியதாக பிரதமர் தகவல். ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றும் இந்தியர்களை விடுவித்து சொந்த நாட்டுக்கு அனுப்ப ரஷ்யா ஒப்புதல். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியதை அடுத்து நடவடிக்கை. ரஷ்ய அணு தொழில்நுட்பத்தை விளக்கும் கண்காட்சி மையத்தை அதிபர் புட்டினுடன் இணைந்து பார்வையிட்டார் பிரதமர் மோடி. அணுசக்தி துறையில் ரஷ்யா அடைந்துள்ள முன்னேற்றங்கள் குறித்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ள நவீன சாதனங்கள் குறித்தும் கேட்டறிந்தார். சென்னை பெரம்பூரில் வெட்டிக் கொல்லப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் அயனாவரம் இல்லத்துக்கு நேரில் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆம்ஸ்ட்ராங்கின் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செய்ததுடன் அவரது மனைவி உள்ளிட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு குற்றச்செயலில் ஈடுபட்டோர் அனைவரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கோடியிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தில் உண்மை வெளிவர வேண்டும் எனில் சிபிஐ வசம் வழக்கு விசாரணை ஒப்படைக்கப்பட வேண்டும். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தில் கைதானவர்கள் உண்மை குற்றவாளிகள் இல்லை என அவரது குடும்பத்தினர் சந்தேகிப்பதாகவும் இபிஎஸ் பேட்டி. இடைத்தேர்தலை எதிர்கொண்டிருக்கும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் நாளை வாக்குப்பதிவு. வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்பு, தேர்தல் பறக்கும் படை தீவிர கண்காணிப்பு. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடைபெறும் 276 வாக்குப்பதிவு மையங்களில் முன்னேற்பாடுகள் தீவிரம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், வாக்காளர் பட்டியல், அழியாத மை உள்ளிட்ட பொருட்களை அனுப்பி வைத்த தேர்தல் அதிகாரிகள். விக்கிரவாண்டி தொகுதியில் ஆளுங்கட்சி சார்பில் இதுவரை சுமார் 150 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அன்புமணி குற்றச்சாட்டு. 400 இடங்களில் தற்காலிக கூடாரங்கள் அமைத்து வாக்காளர்களை அடைத்து வைத்துள்ளதாகவும் பேட்டி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒரு ஜனநாயக கேலி கூத்து. கட்சிக்காரங்க இந்த 20 நாட்களாக அங்கேயே தங்கி பணத்தை, கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கு 150 கோடி ரூபாய்க்கு மேல் அங்கே பணத்தை மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள், பொருளாகவும் கொடுத்திருக்கின்றார்கள். பிறகு எதுக்கு இந்த தேர்தல் எனக்கு புரியல. எவ்வளவு பெரிய ஒரு தேர்தல் அங்க நடக்குது, அங்க பணத்தையும் பொருளையும் வாரி வீசி அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு வீடியோ ஆதாரங்கள் இருக்கு, ஊடகத்துல வந்துட்டு இருக்கு. திமுகவை சார்ந்த அலுவலகம் வச்சிருக்கிறாங்க, அந்த அலுவலகம் அவங்க போட்டு கட்டி இருக்கிறாங்க, இப்போ ஷெட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க. இது போன்ற கிட்டத்தட்ட ஒரு 400 இடத்துல வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஷெட்டும் எவ்வளோ, 25,000, 30,000, 50,000. அப்ப இதுலயே தகுதி நீக்கம் செய்யணும். 1000 ரூபாய் அப்ப கொடுத்தாங்க, நேத்து கொடுக்கறாங்க, முந்த நாள் கொடுக்கறாங்க, கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இது ஒரு கூத்து, இது ஒரு தேர்தல். தமிழகத்தில் மேலும் 5 புதிய தனியார் மருத்துவக் கல்லூரிகளை அமைக்க தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி. ஓங்கூர், கிருஷ்ணன் கோவில், ஸ்ரீபெரும்புதூர், அவனம்பட்டு, கன்னியாகுமரியில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைகின்றன. சென்னை ஷெனாய் நகரில் ரூட்டு தள பிரச்சனையில் மாநகர பேருந்தின் மேல் ஏறி நின்று பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் ஆட்டம் போட்ட வீடியோ. பச்சையப்பன் கல்லூரி முன்பாக போக்குவரத்தை தடுத்தும் நடு ரோட்டில் பட்டாசுகளை கொளுத்தி போட்டும் அட்டகாசம். 2019 நீட் தேர்வின் போது ஒரே மாணவரின் பெயரில் 3 மாநிலங்களில் 3 பேர் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியதாக சிபிசிஐடி தகவல். ஏஜென்ட்டுகள் மூலம் ஆள்மாறாட்டம் அரங்கேற்றப்பட்டதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் தகவல். 2019ஆம் ஆண்டு நடந்த நீட் தேர்வு முறைகேடு வழக்கில் தேசிய தேர்வு முகமையை எதிர்மனுதாரராக சேர்க்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சிபிசிஐடி கோரிய விவரங்களை தேசிய தேர்வு முகமை வழங்காமல் இருப்பது ஏற்கத்தக்கதல்ல என நீதிபதி புகழேந்தி கண்டனம்.
மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும். இன்று முதல் அடுத்த 7 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை பெய்ய வாய்ப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் தகவல். தம்மை பற்றி கருத்து தெரிவித்த அண்ணாமலை மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நிச்சயம் வழக்கு தொடரப்படும் என செல்வப்பெருந்தகை பேச்சு. தன்னை சரித்திர பதிவேடு குற்றவாளி என கூறியதை அண்ணாமலை நிரூபிக்க வேண்டும் என்றும் பேட்டி. இந்த நகல் தீர்ப்பு ஆன்லைன்ல இருக்கு, அண்ணாமலை ஃபர்ஸ்ட் படிக்கணும். பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு நான் சொன்னது தவறு அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்கும் வரை நாங்கள் விடமாட்டோம். இந்தியன் 2 திரைப்படத்தை வெளியிட தடை கோரி மதுரை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு. படத்தில் தனது பர்மக்கலை முத்திரையை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக ராஜேந்திரன் என்பவர் தொடுத்த வழக்கு ஜூலை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. ஜம்மு காஷ்மீரின் கத்துவா மாவட்டத்தில் தீவிரவாதிகள் தாக்குதலில் 5 வீரர்கள் வீரமரணம் அடைந்ததை அடுத்து கண்காணிப்பு தீவிரம். தீவிரவாதிகளை பிடிக்க எல்லைகளில் சோதனையை தீவிரப்படுத்தி ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் தேடுதல் வேட்டை. ஜம்மு காஷ்மீரின் கத்துவா மாவட்டத்தில் தீவிரவாதிகள் தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 5 பேர் வீரமரணத்துக்கு பழிக்கு பழி தீர்வல்ல என்று மத்திய அரசு கருத்து. தீவிரவாதிகளின் பின்னணியில் இருக்கும் சக்தியை கண்டறிந்து முழுமையாக தோற்கடிப்போம் என்று உறுதி. ஐசிசியின் ஜூன் மாதத்திற்கான சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்டார் இந்திய பந்து வீச்சாளர் பும்ரா. விராட் கோலியை தொடர்ந்து 2வது முறையாக சிறந்த வீரராக பும்ரா தேர்வு. 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சிங்கப்பூர் வாழ் இந்தியருக்கு 13 ஆண்டுகள் சிறை. காப்பகத்தில் இருந்து தப்பி வந்து தாம் நடத்தி வரும் பாரில் பணியாற்றிய சிறுமியை மது அருந்த வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார். Taste the Daily.